கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு தொடர் செய்தியை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் தமது ஜனத்தை லீலி புஷ்பத்தை போல் மலர் செய்கிற தேவன். இதுல 9வது பாட்டை இன்னைக்கு தியானித்திருக்கிறோம். ஜபத்துடன் இந்த செய்திக்குள்ளே கரைச்சலும். எந்தன் கான்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கான்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வாழமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வாழமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உரரா உரரா அபாரா உபாரா, ரிபாரா ரிவரா, ரிகாரா ரிகரா. எந்த பலவின நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவின நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. ரிபாரா ரிபரா, ரிகாரா ரிகரா, உகாரா உகரா, ரிகாரா ரிகரா. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை ஞானியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவே நாமத்தாலே ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைசலார். இன்னைக்கு செய்தியுடைய ஆரம்பம் போன வார செய்தியுடைய தொடர்ச்சி. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 2வது வசனம். முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திற்குள்ளே என் பிரியமானவன் இருக்கிறார். இதுதான் நம்ம தியானிக்க இருக்கிற செய்தி. இதை நம்ம எங்க இருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனம். ஓசியா 14:5. ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் பரலோக தேவன் இஸ்ரவேலுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு பனியை போல் இருப்பேன். இந்த பனியை போல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன நடக்கும்னா, அவன் லீலி புஷ்பத்தை மலர்வான், லீபனோன் போல் வருவான். லீலி புஷ்பத்தை போல் மலர்றதுக்கு அந்த லீலி புஷ்பத்தை எங்க வைத்திருக்கிறார்? முள்ளுகளுக்குள் வைத்திருக்கிறார். போன வார செய்தியை நீங்க கவனமா கேட்டிருந்தீங்கன்னா, அன்னாள் அப்படின்னா ஒரு பெண். இந்த அன்னாளுக்கு எங்க இருந்து பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய சக்களத்தி, அவளுக்கு இந்த ஓர்பாலுங்கிறது ஜூனியர், அன்னாள் சீனியர். எங்க காலேஜ்ல எல்லாம் ராகிங் இருக்கும். நாங்கெல்லாம் அப்படியே பயந்து போவோம். ஜூனியர்ஸ் சீனியர்ல எங்க வா ஒரு டான்ஸ் ஆடு, சொல்றதெல்லாம் செய்யும். எப்ப வர நாங்க சீனியர் ஆறவர, நாங்க சீனியர் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம். இந்த அண்ணால் சீனியரா இருந்த அண்ணால தூக்கி போட்டு அவளுடைய சக்களத்தி சீனியர் ஆயிட்டான். அவ முள்ளுகால்னால் குத்தினாள், வார்த்தை என்கிற முள். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 வகையான முள். பிதாவாக்கிய தேவன் தன்னுடைய குமாரனாக்கிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பாதை வைத்தார். அது அன்னாருடைய பாதையை விட கோடிக்கணக்கான கஷ்டமான பாதை. தந்தை குமாரனுக்கு உண்மையான முள்ளையும் அனுப்புகிறார், வார்த்தைங்கிற முள். இதான் நீங்க பார்க்கிறோம். 2 வகையான முள். உங்கள்கிட்ட நான் கேட்டேன்னா, ஏமா உனக்கு உண்மையான முள்
குத்துனா கஷ்டமா இருக்கா, இல்ல வார்த்தைங்கிற முள் குத்துனா கஷ்டமா இருக்கா? ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. உண்மையான முள்ளும் இனி குத்தக்கூடாது, வார்த்தைங்கிற முள்ளும் குத்தக்கூடாது. இதுதான் நம்ம சொல்லுவோம். ஆனா தன்னுடைய குமாரனை ஒரு பாதையில வைத்தார். இந்த பாதையில போகும்பொழுது அவர் 2 வகையான முள்களுடைய வேதனையும் அவர் அனுபவித்தார். ஆனா அது கொஞ்ச காலத்துக்கு தான். அதுக்கப்புறம் அவர் லீலி புஷ்பத்தை போய் மலர்ந்தார். முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 2வது வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள் என் பிரியமானவளும் இருக்கிறார். பிரியமானவர்கள் சபை, நாம சொல்றோம். சரி, இந்த முள் நாம பார்க்கிற இது ஒரு உபத்திரவத்தின் பாதை. ஃபர்ஸ்ட், இப்ப நான் உங்களுக்கு ஒரு உண்மையான முள்ளை காட்ட போகிறேன். லிட்ரல் முள். அந்த முள்ளுக்கு ஒரு பேர் இருக்குது, பினா கிறிஸ்டி. முள்ளுடைய பெயர் வாசிப்போமா? யோவான் 19வது அதிகாரம் 2வது வசனத்துல, போசியவர்கள் முள்ளுகளினாலே ஒரு முடியை பின்னி அவர் சிரசு மேல் வைத்து சிகப்பான அங்கிய முள்ளுகளினாலே ஒரு முடி. அவர்கள் எப்படி அவரை கேலி பண்ணுகிறார்கள்? நீர் யூதருடைய ராஜா. சரி, இந்த முள் எப்படி உண்டானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாபத்தின் விளைவாக வந்தது முள். வாசிப்போமா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 18வது. சபிக்க பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இந்த 3வது அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமியில முள்ளே கிடையாது. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும். முள்ளும் குறுக்கும்ங்கிறது சாபத்தினுடைய விளைவு. கருவள மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. இது நான் கேள்விப்பட்டது, இந்த பிரிட்டிஷர்ஸ் இந்த விதைய இந்த ஏரியால ஃபுல்லா தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நல்லா கேட்டுக்கோங்க, அதை அழிக்கவே முடியாது. நீங்க ஃபுல்லா வெட்டுங்க, கொஞ்ச நாள் அது எப்படி வரும்னு தெரியாது. அது சாபம் நிறைந்த உலகத்துல இருக்கும். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சாபத்தை நீக்க, யார் வாழ்க்கையில? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சாபத்தை நீக்க அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முள் அவர் தலைமையில அமர்ந்தது. வாசிப்போமா? கலாத்தியர் எடுத்துக்கோங்க. இந்த முள் லிட்ரல் முள், வார்த்தைங்கிற முள் கிடையாது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது. மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகி. முள் எப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலையில வைக்கப்பட்டதோ அந்த ரத்தம் ஒரு ஸ்பெசிபிக்கான ஆக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகி இந்த சாபத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்கிறோம். சாபங்கிறது ஒரு பெரிய மோசமான ஒரு காரியம். அது ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துச்சுன்னா அந்த குடும்பமே ஆடி போயிடும். எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்திருக்கேன். ஒரு சாபம் அவங்களுடைய குடும்பத்துல வந்து உங்களுக்கு இருக்கிற எல்லாம் போயிடும், கண்ணை விட்டு எல்லாம் போயிடும். சரி, இப்ப யோவான் 19வது அதிகாரம் அவர் சிரசின் மேல் வாய்த்து 3வது வசனம், யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கை நாடி. இந்த யூதருடைய ராஜா தலையில என்ன இருக்கணும்? ஒரு முடி இருக்கணும், அது கிரீடம் இருக்கணும். ஆனா இவங்க அதை கீழே செய்ததற்கு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த முள் தான் அவர் விசுவாசிகளுடைய பாவங்களை நீக்கம். இந்த முள்ளுக்கு ஒரு பேர் இருக்கு, பினா கிறிஸ்டி. பினா கிறிஸ்டிங்கிற முள். இந்த முள் ஏறக்குறைய ஒரு 3 இன்ச் நீளம் இருக்கும். கத்தோலிக்க பைபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தலையில வச்சு அடிக்கும் போது அந்த முள் அப்படியே ஒரு கண்கள் வழியாக வெளியே வந்ததுன்னு சொல்லி கத்தோலிக்க பைபிள் இருக்கு. அந்த அளவுக்கு அந்த முள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை கஷ்டப்படுத்துச்சு, வேதனைப்படுத்துச்சு. அந்த பாதையில அந்த அனுமதிக்கிறார். சரி, 2வது ஒரு முள்ளை காட்டுகிறேன். இது என்ன முள் அப்படின்னா, வார்த்தையினாலே வருகிற முள். வாசிப்போம். லூக்கா 23வது அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 23:30. ஜனங்கள் நின்று
பார்த்து கொண்டிருந்தார். அவர்களோட கூட இருந்த அதிகாரிகளும் அவர்களை இகழ்ந்து, இகழ்ச்சிங்கிற ஒரு முள். இகழ்ச்சிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை அப்படியே வேதனைப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக, நோய்க்காக தொங்கிட்டு இருக்கிறார். அப்ப ஏற்கனவே அவர் தலையில் இருந்த முள் மாத்திரமல்ல, அடுத்த முள் வார்த்தைங்கிற முள். இகழ்ந்து என்ன இகழ்கிறான்? இவன் மற்றவர்களை ரட்சித்தான். மற்றவர்களை எப்படி ரட்சித்தான் சொல்லுங்க? இத்தனை இவருக்கு சுகத்தம் கொடுத்தார். பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிறார் சொன்ன இவன் தன்னை ரட்சித்துக் கொள்ள, கிறிஸ்துவானால் தன்னை ரட்சித்துக் கொள்ளணும். என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ கிறிஸ்துவா, இறங்கி வா, உன்னை ரட்சித்துக்கொள். உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது என்ன ஆரம்பிச்சு. அடுத்த முள் என்ன முள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பரியாசம். 37வது வசனம், நீ யூதனால உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணுகிறார். இந்த பரியாசங்கிறது கேலி பண்றது. நான் ரட்சிக்கப்படுற மாதிரி நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். யாராவது என்று சிக்கிட்டா அவங்க அழுதுட்டு தான் போவாங்க. ஆனா இப்ப வாயப்படுத்திக்கிட்டு, ஏசப்பா சோஸ்திரப்பா, இந்த மனுஷனுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன், நான் வாயை திறந்து பேச மாட்டேன். அந்த குணாதிசயத்தை ஆண்டவரை நியூட்டி எடுத்து போட்டான். அதுக்காக ஆண்டவருக்கு சோஸ்திரம். பரியாசம். 39வது வசனம், அன்றியும் ஆடிங், சிலுவிலே அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவால் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். எல்லாம் வித்தியாசமான முள்ளுங்க, எல்லாம் ஒரே மாதிரி. வினா கிறிஸ்டி ஒரே முள், அத்தனையும் ஒரே முள். ஆனா இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்? முள்ளுகளுக்குள் நடுவிலே வைக்கப்பட்ட லீலி புஷ்பம். லீலி புஷ்பம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி பாய்ந்திருக்குது. ஒவ்வொரு முள்ளும் கஷ்டமான முள், வேதனையான முள். சரி, இத மார்க்கு இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லிக் கொடுக்கிறார். மார்க்கு 15வது அதிகாரம் 17 முதல்ல லிட்ரல் முள். சிகப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூடி. இந்த முள்முடி எப்படி இருக்குன்னா, இந்த சினிமால படம் இந்த ரவுண்டா இருக்காது, அது தவறானது. ஒரிஜினலா அது எப்படி இருக்குன்னா, ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்கும். மண்டையில் ஹெல்மெட் வைக்கிற பார்த்துருக்கீங்களா? அந்த ஹெல்மெட் தலையை காப்பாற்றுருக்கு. அந்த முள்முடியை பின்னி அந்த ஹெல்மெட் மாதிரி அப்படி கொண்டு வந்து தலையில் வச்சு ஒரு அடி அடிப்பாங்க. அப்ப அது எல்லா முள்ளும் எல்லா டைரக்ஷன்ல வந்து போகும். இந்த படத்துல போகிற ரவுண்டு இந்த உச்சி மண்டையை குத்தாது. ஆனா இந்த முள்முடி எல்லா டைரக்ஷனும் போய் குத்தும். அடுத்து பாருங்க, யூதருடைய ராஜா என்று அவரை வாழ்த்தி. இந்த வாழ்த்திங்கிறதுக்குள்ளதான் ஒரு பெரிய ஒரு கேவலமான ஒரு காரியம். வாழ்த்துதல் உண்மையான வாழ்த்துதல் கிடையாது. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரெட்டை கிளவி. ரெண்டு சொல் ஒரு வார்த்தையில் வரும். இந்த வாழ்த்துதல் வெளியில பார்த்தா வாழ்த்துதல் மாதிரி இருக்கும், ஆனா அது கேள்வி பண்ற ஒரு வார்த்தை. அவர் சிறசிலே முழங்காலில் அடித்து அவரை துப்பி. பாருங்க, இவர் மார்க் இன்னொரு காரியத்தை காட்டுறாங்க. வார்த்தை மாற்றுங்க, இந்த துப்புறது எப்ப செய்வாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கோபம் வந்து இனி எனக்கும் உனக்கும் ஒரு காரியம் இல்லைங்கிறது மூஞ்சில துப்பிடுவாங்க. விருதுனாங்கல்ல, ஒரு பிசினஸ் மேன், எனக்கு அவரும் நல்லா தெரியும். அவரு அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார். வீட்டில் நிறைய பிள்ளைகள், ஒரு இடத்துல இவங்க சம்பளத்துக்கு வேலை பண்ணாங்க. இவருக்கு என்ன ஆசைன்னா, நம்ம ஒரு பிசினஸ் பண்ணுவோம், இந்த எண்ணெயை வாங்கி விற்போன்ட்டு ஒரு தட்ட போய் 50 டின் எண்ணெயை வாங்கினாங்க. இவங்களுக்கு அந்த நெளிவு அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த 50 டின் இவங்க வாங்கி விற்கும் போது யார்கிட்ட வித்தாங்களோ பணம் வரல. உங்கள்கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா நாங்கள் வித்த இடத்துல வந்து எங்களுக்கு பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி. அவர் என்ன செய்யறாருன்னா, இப்போ அவர் எங்கே உட்காந்துருக்காருன்னா, தெப்பத்துக்குள்ள சுற்றி ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க. இது ஒரு கையை கட்டிட்டு ரொம்ப அடக்கமாக சொல்றாரு. சட்டையை பிடிச்சி சப்பு சப்பு சப்புன்னு ஒரு 4 அரை, போடா உனக்கெல்லாம் வியாபாரம்டா போடா அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, அடிச்சாச்சா இனி உன்கிட்ட வந்து பணம் வராது, அட்லீஸ்ட் யாத்திரை தீர உன்னை அடிச்சு விட்டு போடா அப்படின்ட்டு. இவர் கரெக்டா ஒரு 3 மாசத்துல இன்னும் சில பிசினஸ் பண்றாரு. பணம் வந்துருச்சு. அதே இடத்துக்கு அந்த பணத்தை கொண்டாடுறாரு. எல்லாரும் முன்னாடியும், என்னாச்சு அன்னைக்கு நான் பணம் இல்லைன்னு சொன்னேன், என்னாச்சு நீங்க அடிச்சீங்க, ஆனா இப்ப நான் சம்பாதிச்சுட்டேன், இதை வச்சுக்கோங்கட்டு. எல்லாரும் பாக்குறாங்க. என்னடா
அடி வாங்கிட்டானே அடுத்த பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டான். அதுல இருந்து அப்ப நல்ல நேரம் பயங்கரமா பிசினஸ் வந்துச்சு. ஏன்னா சுத்தி பார்க்கற அத்தனை பேர் இதை போய் சொல்றாங்க. நான் பேரை சொல்லல, இவன் இப்படி செஞ்சான்னு சொல்லி எல்லாரும் இவர்கிட்ட பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த அவமானத்தை அவர் ஒரு ஈஸியா எடுத்துக்கிட்டார். ஆனா இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மேலே துப்பி அவரை வணங்கினார். அவரை பரியாசம் பண்ணின பின்பு இவங்களுக்கு துப்புனது காணாது, வணங்குறது காணாது, அடுத்து பரியாசம். இத்தனை விலகலும் நம்முடைய ஆண்டவரை நோக்கி போகுது. இது மாத்திரமல்ல, 29வது வசனத்துல பாத்தீங்கன்னா மார்க் 15:29 அந்த வழியாய் நடந்து போனவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலய தீர்த்து கற்றவனே. நடந்து போகிறவர்கள் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இஸ்ரவேலர்கள். அந்த ஊர்ல நமக்கு இவங்களுக்கு அநேகருக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்திருப்பார். எப்படி சொல்லுங்க? அவங்க சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், எத்தனையோ பேர்கள் நோய்களோடு வர்றாங்க. வந்த அத்தனை பேருக்கு சுகத்தை கொடுக்குறாங்க. ஒருத்தர் சுகத்தை பெற்றாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி உள்ள இருந்தே இருக்கும். ஆனா இவங்களுக்கு அது இல்லை. நாங்கெல்லாம் காசு வாங்கிட்டு ஒரு தொழிலை செய்யறோம். ஒரு சிலருக்கு நல்ல சுகத்தை கிடைக்குது ஆண்டோட கிருபையினால. அவங்களே எங்கள்கிட்ட எவ்வளவு நன்றியோட இருப்பாங்க. சார் நல்லா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன செய்றாங்க? தலையை துலுக்குறாங்க. துலுக்கிட்டு அவரை நிந்திக்கிறாங்க. அவரை நிந்தித்தார்கள். 32வது வசனம் பாருங்க. சிலுவையில் அறைந்தவர்களும் அவரை நிந்தித்தார்கள். சரி, இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போன பாதை. இப்ப 32வது வசனத்திலிருந்து அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரோட அந்த நிந்தை எல்லாத்தையும் முடிச்சிட்டார். சரி, இது பிதாவாகிய தேவன் கொடுக்கிற பாதை. இந்த பாதையை இப்ப நான் பார்க்க போறேன். எடுத்துக்கொள்ளுமா? எபிரேயர் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல இந்த பாதையில போகணும்னு சொல்லி பிதாவாகிய தேவன் பிக்ஸ் பண்ணிட்டார். வாசிப்போம். 2வது அதிகாரம் 9 என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி சரி 10வது. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தை உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கை நம்மள மகிமையில கொண்டு போவதற்காக இந்த பாதையை இன்னும் அழகா நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே உபத்திரவங்களாலே பூர்ணப்படுத்துகிறது. என்ன ஒரு கடினமான ஒரு வார்த்தை. பூர்ணப்படுத்துறதுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம நினைப்போம்னா, நல்ல வீடு, வசதியான காரியம், எந்த குறையும் இருக்கக்கூடாது, பிள்ளைகள் நல்லா படிக்கணும், படிச்சோன்னு வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சோன்னு கல்யாணம் இருக்கணும், கல்யாணம் அவங்களுக்கு பிள்ளை பிறக்கணும், ஹாயா இருக்கணும். இதுதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா பிதாவாக்கிய தேவன் அப்படி கிடையாது. குமாரன வார்த்தைங்கிற முள், உண்மையான முள், அவமானம், உமிழ், இதுதான் பூர்ணப்படுத்துறதுக்கு அவருக்கு ஏற்றதா இருந்தது. இதுதான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வைத்த பாதை. இப்ப ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். 9வது வசனத்துல மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதாங்க. மகிமை, கனம். இந்த மகிமை கனத்தை யாருக்கு கொடுத்தார் முதல்ல கேட்டீங்கன்னா ஆதாமுக்கு. ஆதாம் இழந்ததை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாதை வழியாக போய் முள்முடிய பெற்று கனத்தையும் மகிழ்ச்சி. இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வாசிப்போமா? லூக்கா 4வது அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 4:5. மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பாதையை பிதாவாகிய தேவன் வைத்தார். அதுதான் இந்த சிலுவையின் பாதை, அவமானத்தை பாதை. ஆனா சாத்தான் என்ன அவர்கிட்ட ஆலோசனை சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 4வது அதிகாரம் பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையிலே கொண்டு போய் உலகத்தையும் சகல ராஜ்யத்தையும் ஒன்றுமிடத்தில் அவர் காண்பித்து இவைகளுள்ள அதிகாரத்தையும் மகிமை யாராங்க? ஒரு எம்எல்ஏ இருக்கார், அவருக்கு ஒரு மகிமை இருக்கும். ஆனா ஒரு மினிஸ்டருக்கு கூடுதல் மகிமை. மினிஸ்டருக்கு கூடுதல் மகிமைனா சீஃப் மினிஸ்டருக்கு அதை கொடுக்கும்.
சீஃப் மினிஸ்டர் மகிமை எங்கே தான் இருக்கும்? தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இந்தியா முழுவதற்கும் ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அவர் பிரதம மந்திரி, ஜனாதிபதி. இவங்களுடைய மகிமை வித்தியாசமான மகிமை. அதுபோல சாத்தான் அவன் ஒரு மகிமையை காட்டும். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 2வது அதிகாரம் 8வது வசனம், லூக்கா 4வது அதிகாரம் 7வது வசனம், நீர் என்னை பணிந்து கொள்ளும் பொழுது எனக்கு ஒரு வணக்கம் ஆகி ஏன் முன்னாடி குப்புற விழுந்து என்ன நமஸ்காரம் கெட் அவுட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதா சொல்லுகிறார், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு பூமியின் ஏழ்கையில சொல்லணும். பூமியின் ஏழ்கையை, அந்த பூமியின் ஏழ்கையை அவர் அதை பெற்றுக்கொள்வதற்கு பிதாவாகிய தேவன் அவருக்கு ஒரு பாதை வைத்திருந்தார். அந்த பாதையை தான் ஏற்கனவே பார்த்தோம், திரும்ப பார்க்க போறோம். எடுத்துக்கோங்க, எபிரேயர் 12வது அதிகாரம் கேட்டுக்கோங்க. சாத்தான் ஒரு பாதை காட்சி, ஆண்டவருக்கு இதான் பாதை. அது முள் முடினால சூடப்படும், அவமானங்கிறது முள் வரும், அதை சகிக்கணும். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம், அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல்ங்கிறது ஒரு கணக்கு. சொல்லுவாங்க, எனக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கு தெரியுமா? எஸ் சொல்லுங்க, 2 பேரும் சொல்லுவாங்க, அது உண்மையில இருக்காது. ஆனா ஆண்டவர் எண்ணாமல்னா ஏன் அவர் என்னல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசன் வலது வசத்தில் வீட்டு அவருடைய கண்கள் எங்க இருக்குன்னா பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில். சிலுவைக்கு 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் அவமானம், நிந்தை, வேதனை, முள். ஆனா அடுத்த பக்கம் அதான் மகிமையானது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பார்க்கிறார். சரி, இத பார்த்தனால ஆண்டவர் இவரை எங்க உட்கார வைத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 4வது அதிகாரம் 22வது வசனம். 1 பேதுரு 4:22, அவர் பரலோகத்துக்கு போய் அப்ப என்ன பாதை? சிலுவையை சகிக்கணும், இந்த பாதையில போகணும், மரிக்கணும், 3ஆம் நாள் உயிரோட இருக்கணும். அதனாலதான் அவர் உயிர் தெழுந்ததுனாலே வலது தேவதூர்களும் அதிகாரமும் வலைகளும் அவருக்கு கீழ்பட்டு பார்த்துக்கணும். நமக்கு ஒரு பாதை வச்சிருக்கிறார், அண்ணாளுக்கு ஒரு பாதை வச்சிருக்கிறார். அவளுக்கு உண்மையான முள் கிடையாது, வார்த்தைங்கிற முள் தான். அது எப்ப வர குத்திச்சு? குட்டி சாமல் பிறக்கிற வர குட்டி சாமல் பார்த்து அது ஓடிய போயிட்டார். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பாதை. அந்த பாதையில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 22 தேவ தூதர்களும், தேவ தூதர்கள் இப்ப வர ஆரம்பிச்சாங்க. முள்ளு முடிஞ்சிருச்சு, பனி வருது, அந்த லீலி புஷ்பம் மலர ஆரம்பிக்குது. மலரும் போது என்ன நடக்குதுங்கிற செகண்ட்ஸ் ஆங்கிள் வாசிப்போமா? வெளிப்படுத்துது 4வது அதிகாரம் 11வது வசனத்துல முள்ளு போயிடுச்சு, பிதாவுடைய வலது வசனத்தில் அமர்ந்துட்டாரு. அப்ப என்ன நடக்குது? 4:11 ஒரு துதி வார்த்தை வருது. 4:11 கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறது. அந்த பாத்திரராயிருக்கிறதுக்கு ஒரு பாதை. சிங்காசனத்திற்கு லேசா போக முடியாது, சிலுவை மூலமா தான் போகணும். தேவரீர் நீர் சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறது, உங்களுடைய சித்தத்தினாலே இவையெல்லாம் உண்டா இருக்கிறது. அடுத்து பாருங்க, 5வது அதிகாரம் 8வது வசனம். அந்த புஸ்தகத்தை வாங்கி என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டுக்குட்டியவர்களுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, சாத்தான் சொல்றான் என்னை பணிந்துகள். நோ நோ நோ, சங்கீதம் 2வது அதிகாரத்தில் என் பிதா சொல்லியிருக்கிறார், ஜாதிகளை உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு ஜாதிகளை கொடுத்துட்டார். ஜாதிகள்லாம் வந்துட்டாச்சு, எல்லாரும் வணக்கமா விழுகிறாங்க. 9வது வசனம், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதை உத்தரவுடையும் பார்க்கிறேன், ஏனென்றால் நீர் அடிக்கப்படுறதுங்கிறது ஒரு பாதை. உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ இதுதான் பாதை. கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சுன்னா இந்த பாதையில தான் போயாகணும், ஷார்ட்கட் கிடையாது. எனக்கு வேற பாதை, உங்களுக்கு வேற பாதை. நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரத்திலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து
எங்களை தேவருக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டதோடு இல்ல, இன்னைக்கு நம்மள மலராட்சி செய்யறோம். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து மலர்ந்துட்டாரு, லீலி புஷ்பம் மலர்ந்து அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லீலி புஷ்பம் மலர்ந்து எங்க இருக்கு? இப்ப நம்மளை பார்க்கலாம். எங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசரும் ஆக்கினீர். இதுதான் பாதை. இந்த பாதை யாருக்கு வச்சிருக்காரு? உங்களுக்கும் எனக்கும். இப்ப சந்தோஷமா இருக்கா? அந்த பாதையில போறதுக்கு பாடுகள் உண்டு. நாங்கள் பூமியிலே அரசாளுங்கிற புதிய பாட்டு. இவ்வளவு நாளும் வேதனை, அவமானம் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு இப்ப புதிய பாட்டு. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? இதுதான் பாதை. அந்த தலையில உள்ளது முள்முடி. அந்த முள்முடி அது எப்படி மாறுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 12வது. இப்ப முள்முடி கிடையாதுங்க, இது உண்மையான கிரீடம். அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அநேக கிரீடங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ராஜாக்களும் ஐயா எங்களுக்கு தகுதி கிடையாது, இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு தான் போகும். அது நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரம் 15வது வசனம். இப்ப என்ன கிடையாது? முள்முடி கிடையாது, அவர் ராஜாவாக மாறுகிறார். 7ஆம் தூதன் எக்காலம் ஓதிதான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள், அவர் சதா காலமும் ராஜபாரியம் பண்ணுவார். கம்பீர சத்தம் உண்டாச்சு. முள்முடி கிடையாது, உண்மையான கிரீடம். சரி, வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல அடுத்து ஒரு நபரை பார்த்து இதை முடிக்க போயிடும். இது யார்? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் கிடையாது, யோவான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மார்புல சாய்ந்திருந்த ஒரு அன்பான சீஷன். யோவான் ஸ்நானகன் கிடையாது. இவர் தன்னை எழுதும்போது யோவான் எழுத மாட்டார். இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன். அன்பா இருந்த ஒரு காரணத்தினால இவர் ஒரு பாதைக்கு போறாரு. அந்த பாதையை நாம் பார்க்க போறோம். 9வது வசனம். உங்கள் சகோதரன் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அறிகிற உபத்திரம். என்ன அழகா சொல்றது! எனக்கு இயேசு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி மறுதளிச்சிருந்தாலும் அந்த பாதை கிடையாது. ஆனா வைராக்கியம் நின்னார். அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளி யோனாகிய நான் வேத வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை சாட்சி நிமித்தமும் பத்மானு தீவு. இந்த பத்ம தீவில் இவர் ஏன் வந்தார்? இதான் காரணம். இவரு எனக்கு வேண்டாங்க, அந்த இயேசுவை வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஜீசஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு எங்கிட்ட சொன்னா. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிருக்கா. அப்புறம் மனம் திரும்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு வார்த்தை இந்த யோவான் சொல்லியிருந்தானா பாடுகளே கிடையாது. ஆனா அந்த பாடுகள் வழியாகத்தான் போகிறார். அந்த பாடுகள் வழியாக போனனால அடுத்து 10வது சொன்னாங்க, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள் ஆனேன். அது ஆவிக்குள் ஆகிறது. இப்ப வேதனையோடு இருக்க தனிமை. இந்த ஓய்வு நாள் என்ன, ஞாயிற்றுக்கிழமை அவருடைய சபையில ஆராதனை நடக்கும். இவர் ஆராதனை கொடுப்பாரு, சாட்சி சொல்லுவாரு, செய்தி சொல்லுவாரு. இப்ப தனியா இருக்காரு. அப்படி அவருடைய வாழ்க்கை முள்களால குத்தப்பட்டு தனிமையில் இருக்கிற நம்முடைய அவருடைய சீஷனாக்கிய யோவானுக்கு ஆண்டவர் அவர் மலர செய்கிறார். எப்படி மலர செய்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 1 அதிகாரம் 19வது வசனத்துல ஒரு பெரிய ஒரு சிலாக்கியத்தை கொடுக்கிறார். அது என்ன சிலாக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ கண்டவைகள் இருக்கிறவைகள் இதன் பின் நடக்கவில்லை எழுது. அப்ப இந்த வெளிப்படுத்துதல்ங்கிற ஒரு புஸ்தகம் அநேகருக்கு ஒரு புரியுறதுக்கு கஷ்டமா இருக்கும். நான் பைபிள் கிளாஸ் எடுத்திருக்கேன். இன்னைக்கு யூடியூப்ல என்னுடைய செய்தி இருக்கு. அதுல 3ஆக டிவைட் பண்றாங்க. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். பாஸ்ட் என்னன்னா இதுவரை கண்டவை, அது 19:1, அது பாஸ்ட். அடுத்து பாருங்க இருக்கிறவை, பிரசன்ட் 2, 3. இந்த 3 அதிகாரங்கள்ல
அந்த சபை இருக்கப்படுது. 2வது அதிகாரம். ஆனா 4வது வசனத்துல அதே இதற்கு பின் நடக்கிறது. இதற்கு பின் நடக்கிறத நீ என்ன செய், இங்கே ஏறி வா, இதற்கு பின் சம்பவங்களை நான் உனக்கு காண்பிப்பேன். உடனே நான் ஆவிக்கொள்ளாமே. அப்ப இந்த முள் குத்திட்டு இருக்கிறது யோவா இருக்கு, வேதனையோடு இருக்காரு. எல்லாம் சொல்றாரு, எப்பா நான் சும்மா இருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி. ஆனா அன்னைக்கு ஆவிக்குள்ளாகி அவர் மலர செய்கிறார். மலர செய்து இனி நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் யோவானுக்கு காட்டுகிறார். இது எந்த அப்போஸ்தலனுக்கு இதை காட்டல, பேதுருக்கு காட்டல, ஆனா யோவானுக்கு காட்டுறார். அடுத்து பாருங்க, இந்த பனி அவர் மேல வந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 6வது அதிகாரத்துல ஒரு உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் வருது. இது போய் 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 நித்தியத்துக்கு வர கொண்டு போயிடாரு அவர். நித்தியத்துக்கு, அந்த நித்தியத்தை உங்களுக்கு காட்டுறேன். வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 3வது வசனத்துல, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாம் அவர்கள் தேவனா இருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இந்த வசனத்துல இருந்து பாடம். இப்ப நித்தியத்துல பரலோகத்துல தேவன் அவருடைய வாசஸ்தலத்தை பரலோகத்தை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு வருகிறார். நம்ம இணைந்து வாழ போகிறோம். நித்தியத்தை குறித்த இது சொல்றதற்கு காரணம் என்னன்னா, ஒரு பாதை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போன பாதை வேற, யோவான் போகிற பாதை வேற. யாருடைய பாதை கஷ்டமா இருக்குன்னு நான் கேட்கறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாதை இருக்கு, எனக்கு ஒரு பாதை இருக்கு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறீர் ஐயா. அந்த பாதையின் வழியாக நாங்கள் நித்தியத்துக்கு வந்து சேர வேண்டுமே, அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் உற்சாகப்படுத்துங்க ஐயா. அந்த பணி வரும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை உயர்த்தும். அது எந்த சந்தேகம் இல்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இந்த மாறாதவருடைய கருத்தில் நாம் இருக்கிறோம். நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென்.